மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பரிசுத்த நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். சென்ற வாரம் நம்முடைய வாழ்க்கையை நிமிர்ந்து வைத்து நம்மை உயர்த்தக்கூடிய தேவனுடைய கிரியைகள் அது எப்படி நம்முடைய வாழ்க்கையில் அது வெளிப்பட்டது என்பதை குறித்து நம்ம தியானித்திருந்தோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையை கட்டுகிறவர் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் உடைந்து போனதை அவர் கட்டுகிறவராக இருக்கிறார். மனுஷன் உடைந்து போனதை அல்லது மனுஷனுக்கு தேவையில்லாததை அவன் தூக்கி தூர போட்டு விடுவான். ஆனால் தேவன் உடைந்து போனதை தான் அவர் தேடி சென்று அந்த உடைந்து போனதை பொறுக்கி எடுத்துக்கொண்டு வந்து அதை ஒழுங்குபடுத்தி ரிப்பேர் படுத்தி கொடுக்கிறவர் கிடையாது. மாறா உடைந்து போனதையே கொண்டு வந்து உருமாற்றி புதிதாக அவர் கொடுக்கிறவராக அவர் இருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் அது நிர்மூலமாக்கப்பட்டிருக்குன்னா அழிந்து போயிருக்கிறது. அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பாழாக இருக்கிறது. அநேக சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் எதிராக இருக்கிறது. அநேக சூழ்நிலைகளில் நன்மை உண்டாகும் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இல்லாமல் இருக்கிறது. மாத்திரமல்ல, ஒரு பக்கம் எதிரிகளுடைய தாக்குதல், ஒரு பக்கம் சத்துருக்களுடைய தாக்குதல், ஒரு பக்கம் கூட இருக்கிறவர்களுடைய தாக்குதல், ஒரு பக்கம் பொருளாதார தாக்குதல், சரீர பிரகாரமான தாக்குதல், கணவன் மூலமாய் தாக்குதல், மனைவி மூலமாய் தாக்குதல் என்று சொல்லி பல வகைகளில் சத்துரு நம்முடைய வாழ்க்கை என்கின்ற கட்டடத்தை தாக்கி நிர்மூலமாக்கி வைத்திருக்கிறதை தேவன் பார்த்துவிட்டு அவர் அப்படியே போகிறவர் கிடையாது. அந்த நிர்மூலமானவைகளை அவர் வசனம் சொல்கிறது எடுத்து கட்டுகிறவராக அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அந்த மனுஷன் மனம் நொந்து போய் அவங்க வெறுத்து போய் தங்களுடைய ஜீவனையும் மாய்த்து கொள்ள அல்லது என்னடா இது வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஆறுதலை இழந்து, நிம்மதியை இழந்து, இளைப்பாறுதலை இழந்து அவங்க கஷ்டப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த நிர்மூலமானவைகளை கட்டக்கூடிய தேவன் அவர்கள் அருகில் வந்து அவர்களுக்கு மறுபடியும் அந்த வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறார் என்பதை பார்த்தோம். ஒழுங்குபடுத்த வேண்டிய காரியங்களை ஒழுங்குபடுத்தி கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையை அவருடைய கரத்தில் எடுக்கிறார் என்பது குறித்து நம்ம பார்த்தோம். அப்போ அதற்காக வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை எடுத்தோம், ஒரு சரித்திர சம்பவத்தை எடுத்தோம். அதுதான் யோபு. அப்போ அந்த யோபுவை குறித்து நம்ம பார்க்கும்போது யோபுனுடைய வாழ்க்கையில் அவனுடைய உடைந்து போன அநேக பகுதிகளை தேவன் எடுத்து அதை புதிதாக மாற்றி உடைவதற்கு முன்பாக அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததோ அதை விட ஒரு பூரண ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக அதை அவர் கொடுத்தார். அப்போ அந்த பிள்ளைக்கு கூட பாருங்களேன், அந்த ஃபோனில் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் இருக்குது. அந்த ஃபோனில் சார்ஜ் நிற்காது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆக்சுவலாக அவங்க மாற்றத்துக்காக தான் இருக்கிறாங்க. ஆனால் நேற்று அந்த ஃபோனு கிடச்ச உடனே நான் என்ன நினச்சேன்னா, அந்த நிர்மூலமான அந்த ஃபோனை தேவன் திரும்பி கொண்டு வந்து கொடுக்கும்போது பழைய ஃபோனு மாரி நீங்கள் கொடுக்க மாட்டீங்க, அந்த ஃபோனை நீங்கள் புதிதாக்கி கொடுப்பீங்கன்ட்டு. அப்போ நான் யோசனை பண்ணும்போது எனக்கு டக்குனு ஞாபகம் வந்துச்சு, இனிமேல் அவர் சார்ஜ் போட்டால் அந்த சார்ஜ் நிற்கும் அந்த ஃபோனில். ஆமேன். கொஞ்ச நாளைக்கு அவர் இந்த புது ஃபோன் வாங்குகிற அந்த பிளானெல்லாம் கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபி தண்ணி அப்படி யோசனை பண்ணியப்பா. ஆமேன். கர்த்தருக்கு கரங்களை தட்டுக்கு நல்லா உற்சாகமாய். அப்போ தேவன் நம்ம உடைச்சதை எடுத்து ரிப்பேர் பண்ணி கொடுத்து ஏதோ நம்மளை கொஞ்சம் சந்தோஷப்படுத்துறவர் கிடையாது. நம்மை பரிபூர்ண ஆனந்தப்படுத்துவதற்காக அந்த உடைந்து போனதை மறுபடியும் புதிதாக்கி கொடுக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போ அந்த யோபுவினுடைய வாழ்க்கையில் அவன் இழந்ததை மாத்திரமல்ல, அவன் இழந்ததை விட பல மடங்கு தேவன் அவனுக்கு ஆசீர்வாதமாக திருப்பி கொடுத்தார். ஆமேன். அப்போ அவனுடைய குடும்ப வாழ்க்கை அது உடைந்து போயிருந்தது. அவனுடைய பொருளாதார வாழ்க்கை அது உடைந்து போயிருந்தது. தேவன் அவனுடைய பொருளாதார வாழ்க்கையை எடுத்து கட்டி அவனை உயர்த்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ நாம் எந்த இடத்துல முடிந்தது, இட்ஸ் ஃபினிஷ் அப்படித்தான் நினச்சிருப்போம். ஒரு காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கும்போது இது முடிஞ்சிடுச்சு, இனி அதிலிருந்து நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்தது என்ன வாங்கலான்னு யோசிப்போம், என்ன தேடலான்னு யோசிப்போம், என்ன பெற்றுக்கொள்ளலான்னு யோசிப்போம். ஆனால் தேவன் நம்ம இழந்து போனதின் மேலே கவனமாக இருக்கிறார். யோசனை பண்ணி பாருங்கள். இது ஏதோ நம்ம யோசித்து இப்படி பிளான் பண்ணி, இப்போ இந்த சம்பவம் எனக்கு ஞாபகத்தில் அதே சொல்கிறேன். தொலைஞ்சி போயிடுச்சு. கற்பனை பண்ணி பாருங்கள், ஒன்று தொலைஞ்சி போன பொருள் எனக்கு கிடைக்குதுன்னு சொன்னால் ஒரு வேளை அதை யாரும் பார்க்கல, சார்ஜ் இல்லாத ஒரு ஃபோனு, அதை யாரும் கவனிக்கல, நான் போகும்போது அங்கே கிடச்சிங்க பாஸ்டர் தோந்தோம், நான் தூக்கின்னு வந்துட்டேன் என்பது ஆச்சரியம். அது ஒரு வேளை நடக்கும். ஆனால் தொலைஞ்சி போன ஃபோனை ஒருத்தர் எடுத்துன்னு போய் வேலை மெனக்கிட்டு காரியங்களை செஞ்சு வேலை மெனக்கிட்டு பத்திரமா பார்த்து சரி மறுநாள் இந்த ஃபோனை தேடி வருவாங்கன்னு நம்பி
ஒருவேளை அவர் வந்த நேரத்தில் இவர் அங்கே போகல, அல்லது இவர் போகிற நேரத்தில் அவரு அங்கே வரல. இது எல்லாத்தையும் மீறி கோஇன்சிடென்ட் கிடையாதுங்க. இது தேவன் சரியான நேரத்தில் அந்த மனுஷன் வரவும், அவர் காத்து கொண்டு இருக்கும், இவர் போகவும், இவர் முகத்தை பார்த்துட்டு இதுவும் ஃபோன் தான்னு சொல்லி கேட்கவும், இது எல்லாமே நீங்களும் உட்காந்து ஜெபத்தில் பிளான் பண்ணி ஆண்டவரே நாங்கள் போவோம், அவர் என்னை ஜெபிக்க முடியாது. அப்போ என்ன அர்த்தம்னு சொன்னால், அந்த பாழானதை, அந்த தொலைஞ்சு போனதை, அதன் மேலே தேவன் கண்ணு வச்சு ஒரு நைட்டு ஃபுல்லாக உட்காந்துருந்துக்கிறாருங்க. அவர் நல்ல கரங்களை தட்டுங்களேன். நாம் பாருங்கள் அழுதோம், நம்ம ஜெபித்தோம், நாங்கள் தூங்கிட்டோம். ஆனால் தேவன் பாருங்கள், இது ஒரு அற்பமான பொருள் தாங்க. இது பெரிய உயிர் போகிற காரியமோ அல்லது வாழ்க்கையில் நம்ம எல்லாத்தையும் இழந்து போகக்கூடிய காரியமோ இல்லை. ஆனால் இது என் பிள்ளையினுடைய சொத்து, என் பிள்ளைக்கு உரியது, அவனுக்கு இது தேவை, அவளுக்கு இது தேவை என்று சொல்லி ஒரு ராத்திரி முழுவதும் என் தேவன் அதன் மேலே கண் வச்சு அதை எடுத்துக்கொண்டு போன மனுஷனுக்கு ஆலோசனை கொடுத்து, இவர் இங்கே தூங்கி இருக்கிறவரால் ஏந்திருக்கிறவர் அந்த நேரத்துக்கு போகும்படிக்கு செஞ்சு அதை அவர் கரங்களில் கொடுக்கிறாருன்னு சொன்னால், இது தேவனுடைய சுத்தமான கிருபையே அல்லாமல் வேறு ஒன்றுமே இல்லை. கரங்களை தட்டுங்களேன். அப்போ அதைத்தான் நான் சொன்னேன். இப்போ அவர் 2 முறை முயற்சி பண்ணார். அன்றைக்கும் தேடி பார்த்தார், மறுநாளும் தேடி பார்த்தார், சொந்த முயற்சியை பண்ணார். அதனால் முயற்சி பண்ணாமல் இல்லைன்னு கிடையாது, முயற்சி பண்ணார், முடியல. ஆனால் இவர் முயற்சியே பண்ணாத ஒரு முயற்சியை தேவன் வேற ஒரு வகையில் யோசிக்கிறார் பாருங்கள், வேற ஒரு வகையில் சிந்திக்கிறார் பாருங்கள், இல்லை? அப்போ இதை அவங்க சொன்ன உடனே நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போன காரியம் அதுதான். ஆனால் அவர் அந்த சார்ஜ் போட்ட கதைலாம் அவர் சொல்லலை. ஆனால் எனக்குள்ளே ஒரு கேள்வி வந்தது. அதில் தான் ஃபோனில் சார்ஜ் இல்லைன்னு சொல்கிறார், எப்படி அவங்க அந்த ஃபோட்டோவை பார்த்துருப்பாங்க? நான் யோசனை பண்ணேன். ஆனால் அவன் போய் சார்ஜெல்லாம் போட்டிருப்பான்னு தெரியும். அப்போ ஓகே, அப்போ என்ன இன்றைக்கி நம்ம சப்ஜெக்டு அதான் செய்தி. ஆனால் அதில் தேவன் இந்த காரியத்தை சேர்த்துருக்கிறார். அப்போது நீங்கள் இழந்து போன ஒரு காரியம் உங்களை மனமடிவு ஆக்கும், நீங்கள் தொலைத்த ஒரு காரியம், அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய ஒன்று கிடைக்காமல் இருக்குது, ஒரு சில தாமதம், ஒரு சில இழப்பு. பாருங்கள், இப்போ நீங்கள் கூட என் கணவன் வரலையேன்னு கவலைப்பட்டிருக்கலாம், என் பிள்ளை வரலையே, என் மனைவி வரலையே, அல்லது என் பிள்ளைங்க அப்பா அம்மா வரலையேன்னு கூட நீங்கள் யாரா ஒருத்தங்க கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம். நீங்கள் இங்கே உட்காந்து நல்லா ஆராதனை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்காக எனக்காக தேவன் சம்பந்தப்பட்ட மனுஷர்களை தேடிக்கொண்டு இருக்கிறார், அவர்களுக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். தேவன் அவர்களுக்காக யுத்தம் செய்து சரியான நேரத்தில் அவர்களை கொண்டு நம்முடைய சபையில் நிறுத்தத்தான் போகிறார். அதை என்னுடைய கண்கள் பார்க்கும். அப்போ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இழந்து போன அந்த பொருளாதாரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ரகசியம், அந்த ரகசியத்தை உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். அந்த இழந்து போன அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு பெற்றுக்கொள்வதற்கு ஒரு எளிதான ஒரு ஆசீர்வாதத்தை நான் சொல்கிறேன் பாருங்கள். இது அந்த கொடுக்குற காரியம்தான். ஆனால் நான் உங்களை யாரையும் குற்றப்படுத்தணும்னு நோக்கத்தில் சொல்லலை. நான் பலமுறை யோசனை பண்ணி பார்க்கும்போது நான் சொல்லியிருந்தேன், யோபுனுடைய சரித்திரத்தில் முதல் அதிகாரத்தில் 13வது வசனத்திலிருந்து 22வது வசனம், அது கூட கிடையாது 19வது வசனம், 13லேருந்து 19, அப்போனா கிட்டத்தட்ட ஒரு 6-7 வசனத்துக்குள்ளார அந்த மனுஷனுடைய எத்தனை ஆண்டுகளுடைய பிரயாசமோ, எத்தனை வருஷத்தினுடைய பிரயாசமோ, அவன் நைட்டும் பகலும் கண் விழித்து கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்து பெருகின அத்தனை ஆசீர்வாதமும் 7 வசனத்தில் நிர்மூலமாகிறத நீங்கள் பார்க்க முடியும். எத்தனை வசனங்க? 7 வசனத்தில் நிர்மூலமாயிடுச்சு, அழிஞ்சு போயிடுச்சு. அப்படின்னு சொன்னால் இனி அங்கேருந்து அதை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகிடுச்சு. ஆனால் இந்த மனுஷன் அதுக்கப்புறம் எத்தனையோ அதிகாரங்கள் நம்ம வாசிக்கிறோம், அங்கே எங்கேயுமே திரும்ப அவனுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லாததை போல இருக்கும். இப்போ குறிப்பாக அவருக்கு நிறைய ஆசீர்வாதங்களை தேவன் திரும்ப கொடுத்தார், சம்பத்துகளை கொடுத்தார், சொத்துக்களை கொடுத்தார், இழந்து போன எல்லாத்தையும் கொடுத்தார், அவர் இழந்து போன பொருளாதாரத்தையும் கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ தேவன் ஏன் இந்த மனுஷனுடைய பொருளாதாரத்தின் மேலே இவ்வளோ கண்ணாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 5வது வசனம் நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். ஏன் அந்த பொருளாதாரத்தின் மேலே தேவன் அக்கறையாக இருந்தார், எல்லாத்தையும் கொடுத்தாரு, அவன் இழந்து போன பொருளாதாரத்தை கொடுத்தான்னு சொன்னால் அந்த மனுஷங்கிட்ட இருந்த ஒரு முக்கியமான காரியம் பாருங்களேன். 5வது வசனம், விருந்து செய்கிற அவருடைய நாள் முறை முடிகிற பொழுது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்து இருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி
அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின் படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். யாருங்க? யோபு. இப்போ அவர் நல்ல செழிப்பாக இருக்கிறார், நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறார், நல்ல பணத்தோடு இருக்கிறார், பிள்ளைகளோடு இருக்கிறார். அவங்களுக்கு நல்ல சம்பத்துகள், சொத்துக்கள், சந்தானங்கள் எல்லாம் பெருகி இருக்கும் பொழுதே அவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வீட்டில் போயிட்டு அவங்கவுங்களுடைய பிறந்தநாளுக்கும் எல்லாரும் ஒன்றா கூடி அவங்க விருந்து செய்கிறாங்க. ஆனால் அவங்க பாவம் செஞ்சாங்கன்னு பைபிளில் இல்லை. ஆனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, தங்களுடைய இருதயத்தில் ஒரு வேலை, தங்களுடைய செல்வத்தின் நிமித்தமாய், வசதி வாய்ப்புகளின் நிமித்தமாய், பணத்தின் நிமித்தமாய், இருக்கிற எல்லாவற்றத்தின் நிமித்தமாய் தங்களுடைய இருதயத்தில் ஒரு வேளை தேவனை தூஷித்து இருப்பார்களோ அப்படின்னு இவர் நினச்சி என்ன பண்ணுறாராம், அவர்களை ஆள் விட்டு அனுப்பி அழைத்து கொண்டு வர சொல்லி முதல்ல ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துகிறாராம். பரிசுத்தப்படுத்தி காலையில் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளை செலுத்துகிறானா. யோபுக்கிட்ட இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பதற்கு ஆசாரியர்கள் கிடையாது, அன்றைக்கி ஊழியக்காரர்கள் கிடையாது, பைபிள் கிடையாது, எந்த விதமான அவங்களுக்கு இதை குறித்து அறிந்து கொள்வதற்கான எந்த விதமான ஒரு சாத்தியக்கூறுகளும் இல்லை. ஆனால் யோபு இதை செஞ்சான் அப்படின்னு சொல்லி வேதம் செய்கிறது. அப்போ இதில் நம்ம அந்த சர்வாங்க தகன பலிகள் இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் புரியாமல் இருந்தாலும், பலிகள், காணிக்கைகள், இதை அவன் தேவனுக்கு கொடுக்கணும். அப்போ தேவன் பாருங்களேன், இவன் அவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் தேவனுக்கு இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்தான்ல. இப்போ தேவன் என்ன சொல்கிறாருன்னா, இது என் பிள்ளையினுடைய சொத்து, இல்லை நீ கையை வைக்கக்கூடாது. இது என் பிள்ளையினுடைய பொருளாதாரம், கையை வைக்கக்கூடாது. இது என் பிள்ளையினுடைய வேலை ஸ்தலம், கையை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பாருங்கள். யோபு எல்லாத்தையும் இழந்துட்டு உட்காந்துன்னு சுரண்டுன்னு இருக்கிறான். ஆனால் தேவன் அவனுக்கு வேலை செஞ்சுன்னுக்கிறார். அவன் இழந்ததெல்லாம் போய் கணக்கு பார்க்குறாரு. ஓ, இத்தனை இழந்துச்சா எல்லாத்தையும் கணக்கு பார்த்துக்கின்னு அந்த ஒரு குறிப்பிட்ட அதிகாரங்கள் அவருக்கு அதுதான் வேலை பார்க்குறாரு. எனக்கு கொடுத்ததை என் பிள்ளை இழந்துட்டான், எனக்கு கொடுத்ததை என் பிள்ளை இழந்துட்டான். இப்போ அவன் இழந்துட்டான் என்பதை விட இழந்துட்டு இப்போ அடிமட்டத்துக்கு போயிட்டான். இப்போ அவனுக்கிட்ட எதுவுமே இல்லை. ஆனால் தேவன் அவனுக்கு திரும்ப எல்லாவற்றையும் கொடுக்கறதுக்கு பார்த்த ஒரு காரியம், அவன் கர்த்தருக்கு பலி செலுத்தினான், கொடுத்தான். அப்போ நான் பேர் சொல்ல ஒரு சகோதரி கூட சொன்னாங்க என்கிட்ட, கொரோனா காலங்களில் வருமானம் இல்லை, எல்லோரும் வெளியே போக மாட்டோம். ஆனால் அவங்க சொல்லுவாங்க, மாதத்தில் சம்பளம் வந்தோடனே எடுத்து தேவனுக்குன்னு காணிக்கையை ரெடி பண்ணி ஒரு வாரம் வச்சுடுவாங்களாம். ஆனால் அவங்களுக்கு கூட சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்குமா. புரியுதா? ஏன் அப்படின்னா, ஏதோ நான் உங்களை என்ன சொல்கிறது, உங்களை அதுக்கு என்ன வார்த்தைன்னு தெரில, உங்கள் இருதயத்தை ஏதோ அப்படி அப்படிலாம் இல்லை. தேவன் அப்படி தான், தேவனுடைய லா அப்படின்னு சொல்லிட்டு புரோட்டோக்கால் சிஸ்டம் லா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது எப்படி தான் அப்போ தான் நீங்களும் செஞ்சுருப்பீங்க, நம்மளும் செஞ்சுருக்கணும். அந்த ஒரு சகோதரி சொல்லும் போது அவங்க சொல்லும்போது நான் அதை சாதாரணமாக கேட்டுக்கினேன். ஆனால் அதை நான் அன்றைக்கி தியானிச்சும் போது நம்மளாம் அப்படி தான் செஞ்சுருக்கணும், நீங்களும் அப்படி தான் செஞ்சுருக்கிறீங்க. ஆனால் அடுத்தது அவங்க சொல்லுவாங்க, அவங்களுக்கு அடுத்து சாப்பிட்றதுக்கு கஷ்டப்பட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணியிருப்போம், சரி அடுத்த மாதம் தரலாம். இல்லை, அப்போ தேவன் சொல்கிறார், நான் உங்களை பிரித்து எடுத்துட்டேன், உங்கள்கிட்ட நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க, நான் தேவனுக்கு எத்தனை முறை கொடுக்குறேன் அப்படிலாம் ஆண்டவர் பார்க்க மாட்டார், எப்படி கொடுக்குறோம். அப்போ ஃபஸ்ட்டு 1 யூரோலேருந்து 1000 யூரோவாக இருந்தாலும் சரிங்க, அது மாதத்தில் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு தரித்திரம் மாறும். என்னுடைய வாழ்க்கையில் அது மாறி இருக்குது, சொன்ன சகோதரியுடைய வாழ்க்கையிலும் அது மாறி இருக்குது, அவங்க குடும்பத்தில் நான் பார்க்குறேன் மாறி இருக்குது. அப்போது நீங்கள் கஷ்டப்படாதீங்க. பாருங்கள், கடன் நம்ம எல்லோரும் ஆடம்பரத்துக்காக யாரும் வாங்கலை. நான் செய்தி விட்டுட்டு எங்கே போயின்னுக்கிறேன், இருந்தாலும் பரவாயில்ல, இதையே கூட செய்யலாம். இன்றைக்கி நம்மளுடைய தேவைகளுக்கு தான் வாங்கணும். அப்போ இது நம்ம தேவனுக்கு தெரியும், நம்மளால் கொடுக்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும், நம்மளால் ஒரு காரியத்தில் தேவனுக்கு திருப்தியாக செய்ய முடியாதுன்னு தெரியும். ஆனாலும் உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் ஏன் அதை தேவன் அனுமதிக்கிறாருன்னு சொன்னால், வசனம் சொல்லுது, அவருடைய நாமம் அங்கே மகிமை அடையணும். ஆமென். இன்றைக்கி ஒருவேளை நான் பொருளாதாரத்தில் திருப்தி அடைஞ்சவனாக இருக்கலாம், அந்த சொன்ன சகோதரி குடும்பத்தில் அவங்க பொருளாதாரத்தில் திருப்தி அடைஞ்சவங்களாக இருக்கலாம். ஆனால் அவங்களும் அல்லது நானுமே
ஒரு காலத்தில் கடன் வாங்க வேண்டிய ஒரு நேரத்தில் இருந்தோம். இல்லை, கடன் வாங்கித்தான் குடும்பத்தை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருந்தோம். ஆனாலும் அந்த காலங்களில் கூட நான் தேவனுக்காக கொடுக்க வேண்டியதை ஒரு நாளும் தடைப்பட்டது கிடையாது. இதை நான் ஏன் பலிபடுத்துன்னு சொல்கிறேன்னு சொன்னால், நான் கொடுத்துட்டேன்னு கிடையாதுங்க. அதை கொடுக்கும்போது பாருங்களேன், நான் சொன்ன பாருங்களேன், ஒரு சாதாரண ஃபோனுங்க, உயிரில்லாத ஒரு ஃபோனுக்காகவே என் தேவன் ஒரு 24 மணி நேரம் ஓடி அதை கண்டுபிடிச்சி கொடுத்துருப்பார்னு சொன்னால், உங்களுடைய ரத்தத்தை சிந்தி நீங்கள் உழைச்சி சம்பாதித்து எவனுக்கோ வட்டி கட்டி கொண்டு இருக்கிறோம், அல்லது எவங்ககிட்டே போய் திருப்பி கொடுத்து கொண்டு இருக்கிறோம் இல்லைங்களா, அதை என் தேவன் பார்ப்பார். நல்ல கரையில தட்டுங்களேன், தேவன் அதை பார்ப்பார். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், ஆண்டவர் சொல்கிறார், நீ எனக்கு கொடுத்து என்னை டெஸ்ட் பண்ணிப்பார். வேதத்தில் எந்த ஒரு வசனமும் நீ என்னை டெஸ்ட் பண்ணிப்பாருன்னு சொல்ல முடியாது. தேவனை யாரும் டெஸ்ட் பண்ணவும் முடியாது. ஆனால் அவனை சொன்னி எனக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணிப்பார். என்னத்தை டெஸ்ட் பண்ணணுன்னா, ஆண்டவர் நல்லவரா, ஆண்டவர் திரும்ப கொடுப்பாரான்ற அந்த டெஸ்ட்டு கிடையாது. நீங்கள் கொடுத்து ஆண்டவரை டெஸ்ட் பண்ணது எப்படின்னு சொன்னால், என்கிட்ட இல்லை, நான் இதை ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்றேன், கொடுத்தது இப்போ என் கையில் ஒன்றுமே இல்லை, நான் ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டேன், இப்போ ஏதாவது இருக்குதான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணிப்பார். இப்படி மாற்றிக்கலாம். நம்ம யாரும் ஆண்டவரை டெஸ்ட் பண்ண முடியாது. அப்போது நமக்கு எல்லாருக்குமே நிறைய செய்யணும்னு ஆசை, நிறைய கொடுக்கணும்னு ஆசை. ஆனால் தேவனுக்கு நீங்கள் கிள்ளி கொடுங்களேன், தேவன் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார். நல்ல காரியங்களை தட்டுங்களேன். எங்கள் வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட பெரிய விஷயம், நாங்கள் எது இருக்குதோ இல்லையோ, நான் இருந்த சபைகளிலும் சரி, இப்போவும் சரி, இந்த சபையிலையும் சரி, இந்தியாவுக்கு போனாலும் சரி, இந்தியாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி 2 மாதம் தசம பாகத்தை கொடுத்துட்டு தான் போனேன். பேர் போட்டு 2 மாதம் தசமாக கொடுத்துட்டு தான் போனால், அதில் ஒரு ரகம் குறைக்க மாட்டேன். ஊரில் போய் எந்த சபைக்கு போகிறனோ அந்த வாரம் தசம பாகத்து வாரமாக இருந்தாலும் அந்த ஏதோ ஒரு சபைக்கு என்னை கூப்பிட்ருப்பாங்க, அங்கே செய்தி கொடுக்க போவோம், அந்த சபைக்கும் போடுவேன். அப்போ ஏன்னு சொன்னால், தேவன் நீங்கள் கொடுத்ததை திரும்ப கொடுக்குறவர்களுக்கு அவர் மனுஷன் கிடையாது. நீங்கள் கொடுத்ததை கொடுக்குறவர் கிடையாது. நான் கொடுத்ததை எத்தினாலெல்லாம் பெருக்குனா அதிகமாகி அது நம்மளுடைய தேவைகளை சந்திக்க முடியுமோ. ஒரு சில சாட்சியெலாம் இருக்குது, இப்போ நான் சொன்னால் நிறைய பெரிய சாட்சியெலாம் இருக்குது. அப்போது சில சாட்சிகளை தான் நான் நீங்கள் சொல்ல முடியும். தேவன் நாமத்துக்கு மகிமைக்காக நான் அதை சொல்லுவேன். பிரமிக்கத்தக்க அளவுலலாம் தேவன் சில காரியங்கள் செஞ்சுருக்கேன். அதுக்கு காரணம் என் மனைவிட்டு கூட சொன்னால், நம்ம கொஞ்சத்தில் உண்மை உள்ளவங்களாம் நம்ம இருக்கணும். அதுக்காக பாருங்களேன், இப்போ கொடுக்க முடியலன்றதுக்காக கவலைப்படாதீங்க. தேவன் நான் சொல்கிறேன், நீங்கள் கொடுக்குறத அவர் ஒருபோதும் பார்க்க மாட்டார், கொடுக்கணுன்ற உங்களுடைய இருதயத்தை பார்க்குறார். அது எதுக்கு சொன்னால், ஒரு சின்ன ரகசியம், அந்த கடன் பிரச்சனைக்காகத்தான் நான் சொல்ல வந்தேன். ஒரு சின்ன ரகசியம் மட்டும்தான். அப்போ பாருங்கள், நான் ஒரு தடவை நாங்கள் இந்தியாவுக்கெல்லாம் போகும்போது நம்ம எல்லாம் கடன் வாங்கி தான் போகணும். இந்தியாவுக்கெல்லாம் ஒரு 10-15,000 யூரோ கடன் வாங்கிட்டு போவோம். இது இன்னும் இன்றைக்கி இப்படியே ஓடிடும் போல் நினைக்கிறேன். ஒரு 10,000 15,000 யூரோ அப்படி கடன் வாங்கி தான் போவோம். அது திரும்ப அடைக்க முடியாது. அப்போ நான் வந்தோடனே எனக்கு அப்போ முதல்ல கையில் அடிபட்டு கையில் ஆப்ரேஷன் பண்ணி நான் வேலைக்கு போகல. எனக்கு விபத்து நிமித்தமாக லீவ் கொடுத்துட்டாங்க. ரொம்ப பர்சனல் சொல்கிற மாதிரி. அப்போது 4-5 மாதமாக எங்களுக்கு சம்பளம் கிடையாது. செக்யூரிட்டி சோஷியல்லேருந்து எந்த பணமும் கிடையாது, எந்த சம்பளமும் கிடையாது. காஃப்லேருந்து ஒரு சில காரியங்கள் வரும். வீட்டு வாடகை இருக்குதுல்ல, வீட்டு வாடகைன்னா சொந்த வீடு தானே, அப்போ கடன் கட்டணுமே, எல்லாம் போயிடும். அப்போ போனோடனே ஒரு நிறைய கடன் ஆயிடுச்சு. கடன் ஆனோடனே அப்புறம் நான் யோசிக்கிறேன், ஆண்டவரே இது இப்படி அந்த சரிப்பட்டு ஒரு கடன் போட்டு தான் வாங்கி தான் இதை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால், நிறைய பேங்க்கில் போய் கேட்டால், நீ லீவில் இருக்கிற, அக்ஸாம் வேலையில் இருக்கிற, உனக்கு கடன் கொடுக்க மாட்டேன்னு ரிஃப்யூஸே பண்ணிட்டான். அப்போ நான் என்ன பண்ணேன், ஒரு நாள் நைட்டு எனக்கு ரொம்ப மனசு பாரமாகிட்டானா, என்ன உம்முடைய பிள்ளை நான் அப்பவும் எடுத்து வச்சிட்டேன். இந்த மாதத்துக்கு கொடுக்க வேண்டியதை எடுத்து கவரில் போட்டு ஒட்டிலாம் வச்சுட்டு ஆண்டவர் சொல்கிறேன், ஆண்டவர் என்ன ஆண்டவர் இது எனக்கு என் பேங்க்லேயே கொடுக்க மாட்டேன்றா, நான் தற்காலிகமாக தான் லீவில் இருக்கிறேன், ஏன் கொடுக்க மாட்டேன், எனக்கு இந்தமாதிரி கடன் வேணும் அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப அழுதுட்டு, ஒரு செத்தெல்லாம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, உங்களுக்கும் தெரியும், அதில் போட்டு விட்டேன். துசையெல்லாம் போட்டான். உடனே எல்லாம் தாலியும் கேட்டவுடனே ரெஃப்யூஸ்ன்னு சொல்லி போட்டான். ஏன்னா நான் தாள் வேலை செய்யாமல் இருக்கிறதுனால ரெஃப்யூஸ்னா கேன்சல்னு போட்டோம். எனக்கு தெரியாது. அந்த ஞாயிற்றுக்கிழமை நான் சனிக்கிழமை செய்கிறேன், வெள்ளிக்கிழமை செஞ்சேன். வெள்ளிக்கிழமை நைட்டு எனக்கு பதில் வந்துருச்சு, உனக்கு ரெஃப்யூஸே கடன் இல்லைன்னு சொல்லிட்டு பதில் வந்துருச்சு. நான் மறுநாள் சனிக்கிழமை, மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை, அந்த வாரம் தசம பாகத்து வாரம் நாங்கள் ப்ரேயர் கிளம்ப, நல்லா சின்ன பிள்ளைங்க போயிட்டு என்னுடைய தசம பாகத்தெல்லாம் நான் போட்டுட்டு நான் உக்காந்துன்னு இருக்கிறேன். செய்தியில் உக்காந்து செய்தி எங்கள் பாஸ்டர் செய்தி கொடுத்துன்னுக்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்கிட்ட, அவரு செய்தியில் சொல்கிறார், நீ என்கிட்ட அழுதலை,
நீ என்கிட்ட ஒன்று கேட்டல, நீ போ நான் ஒன்று தரேன்ற மாதிரி அவர் செய்தியில் ஏதோ பொதுவான செய்தியில் ஏதோ சொல்லி நிற்கிறார் அவர். அது தீர்க்க தரிசனம்னு சொல்ல முடியாது. அது பளிச்சுன்னு என்ன காதில் வந்து விழுந்துச்சு. நான் அப்படியே கேட்டுன்னு இருந்துட்டு, அந்த திங்கக்கிழமையிலேருந்து ஸ்கூல் லீவு. அப்போ நான் பசங்களை இட்டுக்குன்னு போர் அடிக்குதா இல்லை, அப்போ நான் பசங்களை இட்டுக்குன்னு லாக்கு மாரி ஒன்று இருக்கும் தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களாப்பா? அங்கே நம்ம பசங்களை இட்டுன்னு போயிட்டு வண்டியை ஓட்டி இவங்கெல்லாம் போய் எல்லாம் வந்து குளிச்சுன்னுக்கிறாங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க. அப்போ நான் வந்து ஃபோன் எடுத்துன்னு காரில் இவங்க பையனுக்கு ஏதோ செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு சாக்கு எடுத்து சொன்னாங்க. பையன் இருக்கிறேன், டங்குன்னு ஒரு ஃபோனில் ஒரு சவுண்டு வந்துச்சு. ஏன்னா ஃபோனில் இந்த நேரத்தில் ஒரு சவுண்டு வருது. எடுத்து பார்த்தா என்னுடைய பேங்க்கில் 12,000 யூரோ வந்து விழுந்ததுக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து விழுது. நான் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணியிருந்தேன், 10,000 கிடைக்குமான்னு ட்ரை பண்ணியிருக்கிறேன். 12,000 யூரோ வந்து விழுது. இப்போ உங்களுக்கு நார்மலாக சந்தோஷம் வரணும், எனக்கு பயம் வந்துச்சு. ஏன்னா நான் 12,000 யார்கிட்டையும் கேட்கல, என் பேங்க்கில் வந்து விழுந்துக்குது. யார் கொடுத்துன்னு சொன்னால் என் பேங்க்கே கொடுத்துருக்குது. உங்களுக்கு புரியுதுங்களா? என் பேங்க்கே எனக்கு கொடுக்குது. எனக்கு அந்த இவங்ககிட்டலாம் ஒன்றும் சொல்லலை. போய் நான் நின்று யோசிக்கிறேன், இது ஒன்றும் பொய்யா ஏமாத்துறாங்களா, நம்ம ஏதோ ஓகே பண்ணால் நமக்கு காசை எடுத்துக்கு போனால் எல்லாம் மைனஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப கலக்கத்தோட எப்படா வீட்டுக்கு போவோம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இவங்களை கூட்டி 8 மணி சொல்கிறேன். அம்மா இந்த மாதிரி 12,000 யூரோ வந்து விழுந்துருக்குது, நம்ம பேங்க்கே நமக்கு கொடுத்துக்கிறான். நான் நம்ம பேங்க்கில் போய் கேட்கும்போது எப்பயோ இல்லைன்னு சொல்லிட்டான். அன்றைக்கி கூட ஒரு இதில் போய் கேட்டால் ரெஃப்யூஸே பண்ணிட்டான். இது எப்படி வந்து விழுந்திருக்கும் எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னாங்க, நம்ம ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இது உண்மையாக 12,000 உங்களுக்கு வந்து விழுந்து இருந்துச்சுன்னா அது தொடர்ந்து இருக்கும், ஒரு பொய்யா இருந்துச்சுன்னா இருக்காது. நான் என்ன பண்ணேன், பேங்க்கில் பார்க்குறேன், ஆமாம் விழுந்துருக்குது. அந்த மைனஸ் மேலாம் ஒரு செலவு வந்து செலவு அப்படியே காட்டுது, ப்ளஸ்ன்னு காட்டுது. இப்போ நான் என்ன பண்ணேன், மறுநாள் செவ்வாய்க்கிழமை, அப்போ பேஎன்பே பேங்க்கில் போய் நான் என்னுடைய கோர்ஸ் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட போய் நான் ரொம்ப பயந்து நடுக்கத்தோடு கேட்குறேன், ஏன்னா எடுத்துக்க போகிறாங்களோ காசுன்ட்டு. அவங்ககிட்ட போய் கேட்குறேன், இந்தமாரி மதம் வந்து எனக்கு என் அக்கௌண்ட்லேருந்து 12,000 யூரோ விழுந்துருக்குது, நான் உங்கள்கிட்ட கடனே கேட்கல, எப்படி நீங்கள் எனக்கு காசு கொடுத்தீங்க அப்படின்னு உடனே அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாம் உள்ள செக் பண்ணி பார்த்துட்டு, நீ செத்தலமில் கேட்டியா அப்படின்னாங்க. நான் செத்தலமில் கேட்டேன், எனக்கு வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க, இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் கேட்டது 10,000, ஆனால் அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்களே. அவங்க சொன்னாங்க, செத்தலம்மு பேஎன்பே பேங்க்கிலேருந்து தான் வாங்கி உங்களுக்கு கொடுக்குது, அப்போ நீங்கள் இங்கேயே அக்கௌண்ட்டாக இருக்கிறதுனால செத்தல்லம் பேஎன்பேலேருந்து வாங்கி உங்களுக்கு கொடுத்ததுனால எங்கள் பேங்க்கு கொடுத்த மாதிரி இருக்குது. அப்போ நான் சொல்கிறேன், நான் 12,000 நான் கேட்டது 10,000, எனக்கு 12,000 வந்துக்குது. அவங்க சொன்னாங்க, நீ வாயை மூடின்னு கம்முன்னு எடுத்துன்னு போயிடும், இப்போ நீ இதில் எதாவது 12,000 போயிடும், கம்முன்னு எடுத்துன்னு போயிடுனாங்க. அப்போ நான் வீட்டுக்கு வந்து பார்க்குறேன், எந்த செத்தலம்லேருந்து ரெஃப்யூசல்னு சொல்லி போட்டுச்சோ அவங்ககிட்டருந்து ஒரு 2 நாள் கழிச்சு எனக்கு வந்து இந்தமாரி உங்கள் பேங்க்கில் இவ்வளோ காசு, நான் கேட்டது எவ்வளோங்க, அவன் 12 ஏன் கொடுத்தான், எப்படி கொடுத்தான், அது எனக்கு தெரியல. அப்போது நான் உக்காந்துன்னு யோசிக்கிறேன், அந்த செய்தியில் சொன்னார் பாரு, நீ அழுதல்ல என்கிட்ட ஒன்று கேட்டல நீ போ அப்படின்னு சொன்னார்ல, பார்த்துட்டார். அப்போது தேவன் அப்படி தான் செய்வார், புரிதுங்களா? அப்போ இன்றைக்கி நம்ம கடனுக்காக முயற்சி பண்ணுறோம், நம்ம இன்றைக்கி ஏதோ ஒரு பொருள் வாங்க முயற்சி பண்ணுறோம், தேவனுக்கு கொடுத்து பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் கொடுங்க. உங்களுடைய திராணிக்கு மேலே கொடுக்காதீங்க, உங்களுக்கு தேவையானதை வச்சுக்கின்னு தேவனுக்கு கொடுத்து பாருங்கள். இது எதுவும் நான் சபையில் உங்களை ஐஸ் வச்சுலாம் கிடையாது, இது வந்து இது பொய்யே கிடையாது, நான் இங்கேருந்து சொல்கிறேன், லைவானது. இது ஒரு முறை அல்ல, பல முறை. ஆமே நான் ஒரு சரி நாங்களாம் போயிடுவேன், சரி ஓகே. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இதை நான் சொன்னேன், இதை நான் செய்வேன். அப்போ யோபு அவனுடைய வாழ்க்கையில் இழந்து போன அந்த பொருளாதாரத்தை பெற்றுக்கொள்ள அவன்கிட்ட தேவன் பார்த்தது என்ன தெரியுங்களா, அவன் தேவனுக்கு பலி கொடுக்குறவனாக இருக்கிறான். பலி கொடுக்கும்போது அங்கே நிச்சயமாக பாவை எடுத்துகிட்டு வாவை போடுங்க, பலி கொடுக்கும்போது கட்டாயமாக அங்கே வலி இருக்கும். அப்போ நீங்கள் ஒன்று கொடுக்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும், என்னடா இது 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 இருந்தால் எனக்கு நல்லா இருக்குமே, இது நம்ம ஆண்டவருக்கு சபைக்கு கொடுக்குறோமே அப்படின்னு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நான் போன வாரம் கூட சொல்லும்போது நான் சொன்னேன், ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வேலைக்கெல்லாம் போயிட்டு கடலாம் அடைக்க முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன்ல. நான் வீட்டில் போய் உட்காந்துன்னு ரொம்ப யோசனை பண்ணேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஐயோ நம்ம சொன்னதை தப்பாக புரிஞ்சுக்குவாங்களோ, கஷ்டப்பட போகிறாங்களோ அப்படின்னு நினச்சிக்கினேன். ஆனால் உண்மையாகவே நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அதை நீங்கள் செஞ்சு பாருங்களேன், நீங்கள் அதை செஞ்சு பாருங்களேன். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு நான் போக மாட்டேன் ஆண்டவரே, எனக்கு அதனால் எவ்வளோ கஷ்டம் பரவாயில்ல, நான் உங்களுக்கு கொடுக்குற அந்த 2 மணி நேரத்தில் எனக்கு அது நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் ஒரு பொறுத்துன மாதிரி செஞ்சு பாருங்களேன், நிச்சயமாக நீங்கள் இழந்ததை தேவனுக்கு கொடுக்க மாட்டார், இழந்ததை பல மடங்கு திரும்ப கொடுப்பார். அதுதான் உங்களுக்கு நிரந்தரமான ஆசீர்வாதமாக
அது இருக்கும். ஏன்னா நான் வேலைக்கெல்லாம் போன உடனே நானும் என் மனைவியை எடுத்த முதல் தீர்மானம், ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போகக்கூடாது, சனிக்கிழமை வேலைக்கு போகக்கூடாது. அது என்ன எவ்வளோ காசு கொடுத்தாலும், எங்கள் கம்பெனிலாம் வந்து பெரிய கம்பெனி, 600-700 பேர் வேலை செய்கிற கம்பெனி. சனிக்கிழமை வேலை செஞ்சால் 1.5 மடங்கு சம்பளம், ஞாயிற்றுக்கிழமை வேலை செஞ்சால் 2 மடங்கு சம்பளம். எங்களுக்கு கிஞ்செல்லாம் கூடுவாங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை செய்ய மாட்டேன். எங்கள் கம்பெனியில் எல்லாரும் என்னை பார்க்கும்போது ஈனாவானான்னு தான் பார்ப்பாங்க. என்னதுங்க ஈனாவானா? அப்படி தான் பார்ப்பாங்க. லூசாடா நீ, என்னடா நீ சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வேலை செஞ்சால் நீ உனக்கு சம்பளம் கிடைக்குமே அப்படின்னு நினைப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். அதில் 150 யூரோ, ஒரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை செஞ்சால் 150 யூரோ கிடைக்கும், அதனால் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி இருந்தோம். ஆண்டவர் ஒரு நாளும் நம்மளை வந்து வெட்கப்பட்டு போக விடாதபடிக்கு அவர் செஞ்சார். நல்ல காரங்களை தட்டுங்க. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் சில நேரங்கள் வெளியில் இருக்கிற பிரச்சனைகள் சரியாகுவதற்காக நம்ம பல பிரச்சனைகளை பல முயற்சிகளை செய்து கொண்டு இருப்போம். அது சில நேரங்களில் சரியானது போல தான் தோணும். ஆனால் அந்த பிரச்சனைகளினால் வெளியில் இருக்கிற காரியங்கள் மாறி இருந்தாலும் அந்த பிரச்சனைகளின் நேரத்தில் உங்களுக்கு உள்ளார ஏற்பட்டுக்கிற அந்த காயங்கள் ஆறுவதற்கு பல காலங்கள் ஆகும். அது யோபுனுடைய வாழ்க்கையில் இருந்தது. அதை நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம். அப்போ யோபுனுடைய வாழ்க்கையில் அந்த 1ஆம் அதிகாரத்துக்கு பிறகு வந்த ஒவ்வொரு அதிகாரத்துலையும் அவனுக்கு காயம் ஏற்பட்டது. வெளியில் கிடையாது, இருதயத்தில் பலதரப்பட்ட காயங்கள், பலதரப்பட்ட மனுஷனுடைய தூஷணமான வார்த்தைகள், கண்ணால் பார்க்குற காரியங்கள் எதுவும் அவனுடைய வாழ்க்கையில் சாதகமாக இல்லை. காதால் கேட்குற காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில் எதுவும் சந்தோஷமாக இல்லை. அவனுக்கு ஆறுதல் கொடுக்கும்படிக்கு அவங்க நண்பர்கள் வந்து உக்காந்துக்கின்னு அதையும் படித்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும். 3 நாள் சாப்பிடாமல், குடிக்காமல், புசிக்காமல், பேசாமல் உட்காந்துருந்தாங்களாம். நம்ம யாரும் அப்படி இருப்போமா? யாருமே இருக்க மாட்டோம். ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு ஏஞ்சி போய் எதாவது குடிச்சிட்டு வருவோம். அவங்க 3 நாள் அவனுடைய துக்கத்தில் பங்கு பெற்றாங்க. நம்ம நினச்சிக்குவோம் அது ரொம்ப நல்லது நினச்சினுப்போம். அப்புறம் பார்த்தா அந்த 3 நாள் அவனை அனலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. உட்காந்துன்னு நல்லா அவனை குடிச்சு நல்லா நோண்டி எடுத்துருக்கிறாங்க. அவனை அணுகணும் ரசிச்சிருக்கிறாங்க. புரிதுங்களா? ஓ நீ அப்படி இருந்தல்ல, இப்படி இருந்தல்ல, நீ நான் அதெல்லாம் யோசனை பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊசி வாழைப்பத்தில் குத்துற மாதிரி ஏற்றுறாங்க. அப்போ அவனுடைய வாழ்க்கையில் பாருங்கள், வெளியில் சில காரியங்கள் மாறலை, உள்ளேயும் சில காரியங்கள் மாறலை. அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இழந்து போனது சில நேரங்கள் நமக்கு திரும்ப கிடச்சிடும். ஆனால் அதனால் ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகள், அதனால் ஏற்பட்டிருக்கிற காயங்கள், அதனால் ஏற்பட்டிருக்கிற அந்த அதிர்வுகள், அது நம்மளுடைய இருதயத்தில் ஒரு ஓரத்தில் இருக்கும். யாரோ எனக்கோ செஞ்ச ஒரு துரோகம், யாரோ எனக்கு செஞ்ச ஒரு காரியம், எங்கேயோ நம்ம இழந்து போனது, எங்கேயோ விழுந்து போனது, எதையோ நம்ம கண்டு பயந்தது. அன்றைக்கி அந்த பிரச்சனை முடிஞ்சிட்டு இருக்கோம். ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய இருதயத்தில் அது இருக்கும். அப்போ இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன், இந்த செய்தியினுடைய 2வது பகுதி என்னன்னு சொன்னால், தேவன் வெளிப்புறத்தை மாத்திரம் கட்டி எழுப்புகிறவர் கிடையாது, மாறா உட்புறத்திலையும் அவர் கட்டி எழுப்புகிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். மனுஷர்கள் கட்டுவதைப் போல நான் கட்டுகிற தேவன் அல்ல, மாறா நான் வெளிப்புறத்தை மாத்திரம் கட்டி எழுப்புகிறதுல முக்கியத்துவம் கொடுக்காமல் உங்களுடைய உட்புறத்தையும் நான் கட்டி எழுப்ப நான் விரும்புகிறவராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அதனால தான் நம்ம வாசியம் சங்கீதம் 147:3 சொல்கிறார், இருதயம் நொறுங்குண்டவர்களை அவர் குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். அப்போ இருதயம் நொறுக்கப்படும் போது, இருதயம் உடைக்கப்படும் பொழுது, இருதயம் ஒரு வியாகுலத்தினால கஷ்டப்படும் பொழுது காயங்கள் வெளியிலும் ஏற்படும். அதை நீங்கள் மருந்து போட்டு நீங்கள் ஆற்றிடலாம். ஆனால் உள்ளார ஏற்பட்டிருக்கிற மன காயத்தை கட்டுவதற்கும் அதை குணமாக்குவதற்கும் இது வரைக்கும் உலகத்தில் எந்த விதமான மருந்தும் கண்டுபிடிக்கப்படலை. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நான் அதில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கிறேன். நான் உங்களுடைய உள்காயங்களை, மனக்காயங்களை ஆற்றுகிறதுல நான் முக்கியத்துவத்தை கொடுக்கிறேன். அப்போ தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் மட்டும் கிடையாது, நம்மை மீண்டும் கட்டி எழுப்புகிறவர் மட்டும் கிடையாது, நமக்கு ஏதோ ஒரு நன்மையை செய்கிறவர் மாத்திரம் கிடையாது, மாறா நமக்கு முழுமையான ஆத்தும சுகத்தை கொடுக்கிற ஒரு தேவனாக அவர் இருக்கிற. நல்ல காரியங்களை தட்டுங்களேன். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோபுனுடைய வாழ்க்கையில் அந்த பொருளாதாரத்தை அவர் எப்படி ஆசீர்வதிச்சார்னு சொன்னால், யோபு 42:12 கர்த்தர் யோபுவின் முன் நிலையை பார்க்கிலும் அவன் பின் நிலைமையை ஆசீர்வதித்தார். அதில் பொருளாதாரத்தை ஆசீர்வதித்தார்னு சொல்லி போடப்பட்டில்ல, அந்த பின் நிலைமை. அப்போ முன் நிலைமையில் அவனுக்கு நிறைய பிரச்சனையில் ஒரு பிரச்சனை, பொருளாதாரத்தை முழுவதும் இழந்து போனான். அவன் இழந்து போன எல்லாவற்றையும் தேவன் 2ஆக கொடுத்தார். ஒன்றே மட்டும்தான் 1ஆக கொடுத்தார். அந்த ஒன்று எது? அவங்க மனைவி மட்டும்தான் 1ஆக கொடுத்தார், மீதி எல்லாம் 2ஆக கொடுத்தார். ஆமேன். அப்போது தேவன் நமக்கு இழந்து போனதை மறுபடியும் கொடுக்கிறவராக இருக்கிறார். யோபு 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் தேவன் சொல்கிறார், நீங்கள் இழந்த வருஷங்களை நான் திரும்ப உங்களுக்கு அளிப்பேன். பாருங்கள், இது தேவன்
ஒரு வாக்கு தத்தமாக உங்களுக்கு எனக்கும் கொடுக்குறார். இந்த 2026 சபை எதையாவது இழந்திருக்கிறதா என்று சொல்லி நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இழந்து போயிருக்கிறோம். சபை உங்களுடைய தனிப்பட்ட குடும்பத்தில் நீங்கள் எதெல்லாம் இழந்து போயிருக்கிறீங்களா பாருங்கள். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், உங்களுடைய பொருளாதாரத்தில், உங்களுடைய சரீர ஆரோக்கியத்தில் நீங்கள் எதையெல்லாம் நீங்கள் இழந்து போயிருக்கிறீங்களோ ஆண்டவர் சொல்கிறார், இந்த வருஷத்தில் நீங்கள் எதையெல்லாம் இழந்து போனீங்களோ நான் அதை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன், திரும்ப உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்கிறால. கரங்களை தட்டுங்களேன். நாம் என்ன பண்ணுவோம், நான் இழந்துட்டேன், அது எனக்கு திரும்ப கிடைக்காது, அது முடிஞ்சு போயிடுச்சு, இனி அது எனக்கு எந்த விதமான நன்மை எனக்கு கொடுக்காது என்று சொல்லி நான் அதை மறந்துட்டு அடுத்த காரியத்துக்கு ஓடி போவேன். ஆனால் நம்முடைய தேவனுடைய நோக்கம் பாருங்களேன், நீங்கள் எதை இழந்தீங்களோ அந்த இழந்தது மேலே அவர் கண்ணோக்கமாக இருக்கிறார். அல்லேலூயா. நான் கூட சமீபத்தில் ஒன்று இழந்தேன். ஆனால் அந்த இழந்ததை தேவன் வேற ஒரு கோணத்தில் கொண்டு போய் வச்சு அந்த இடத்துல ஒரு புதிய ஆரம்பத்தை அவர் ஆரம்பிக்கிறார். அப்போ நான் இழந்து போனதை பிடிச்சி யோசனை பண்ணினுக்கிறேன். ஆண்டவர், நான் இழந்து போனதை விட்டுட்டு நான் அடுத்ததை யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆண்டவர் சொன்ன, இல்லை நீ இழந்து போனதுலேயே இன்னும் ஒரு சில காரியங்கள் இருக்குது, நான் அதை ஒரு சில காரியங்களை உனக்கு புதுப்பித்து புதுசாக தருகிறார். அதுதான் நம்மளுடைய தேவன். அப்போ பாருங்கள், எப்போதுமே மனுஷன் ஒரு காரியத்தை ஆரம்பித்து பாதியில் விட்டுட்டு ஓடிடுவான். எந்த ஒரு காரியத்தையும் பாதியில் விட்டுட்டு ஓடுவது மட்டும்தான் மனுஷனுடைய வேலை. அது குடும்பமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், பாதி ஆரம்பிச்சுட்டு பாதி விட்டுட்டு போயிடுவான். ஆனால் தேவன் பாதி வேலையை செய்து முடிக்கிறவர் கிடையாது. அவர் எதை ஆரம்பித்தாலும் அதை முழுமையாக அவர் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். அதனால தான் பிலிப்பியர் 1:6 சொல்லுது, நல்ல கிரியை, என்னங்களாம், நல்ல கிரியையை ஆரம்பித்தவர் அதை நிறைவேற்றுவார். அப்போ உங்களுக்குள்ளார எனக்குள்ளார தேவன் ஒரு நல்ல கிரியையை ஆரம்பித்து இருக்கிறார். உங்களுக்குள்ளார எனக்குள்ளார தேவன் ஒரு நல்ல செயல்களை ஆரம்பித்து இருக்கிறார். உங்களுக்குள்ளே எனக்குள்ளே ஒரு நல்ல வேலையை ஆரம்பித்துக்கிறார். அது என்ன தெரியுங்களா, நீங்கள் எதையெல்லாம் இழந்து போனீங்களோ, நீங்கள் எதையெல்லாம் நிர்மூலமாக்குனீங்களோ, நீங்கள் எதையெல்லாம் பாழாக்கினீங்களோ அதை தேவன் மறுபடியும் தன்னுடைய கரத்தில் எடுத்து அதை அவர் ஆரம்பிக்கிறார். ஆமென். அதை மறுபடியும் அவர் செய்கிறார், அதை மறுபடியும் அவர் உருவாக்குகிறார், மறுபடியும் அதில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கிறார். எல்லாம் வெளியே சரியாக தான் இருக்கும், பார்க்கும்போது எல்லாம் ஆடம்பரமாக இருக்கும், நல்லா அழகாக இருக்கும், பளிச்சுன்னு இருக்கும், பிரகாசமாக இருக்கும். ஆனால் உள்ளே போனால் தான் அநேக கவலைகள், அநேக நெருக்கங்கள், அநேக வருத்தங்கள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி எல்லாருடைய வாழ்க்கையும் அப்படி தான் இருக்குது. அதே போல தான் யோபுனுடைய வாழ்க்கையில் எல்லாம் வெளியே உடஞ்சி போயிருந்தாலும் அவனுக்குள்ளார இருள் இல்லாமல் இருந்தது. அதான் ரொம்ப முக்கியம். அவனுடைய வெளியில் எல்லாமே நிர்மூலமாக்கப்பட்டிருந்தது. அவனுடைய வெளியே எல்லாமே பாழாக்கப்பட்டு போயிடுச்சு. அவன் மனைவி சொல்கிறா பாருங்கள், ஒரு கணவனுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் மனைவி தாங்க. மனைவி இல்லைன்னு சொன்னால் அந்த கணவனுடைய வாழ்க்கை அவ்வளோதான். ஒரு மனைவிக்கு கணவன் தாங்க. எது இழந்து போனாலும் கணவன் இல்லைன்னா அவ்வளோதான். ஆனால் யோபுக்கு பாருங்கள், பிள்ளைங்க போயிடுச்சு, மகள் போயிட்டாங்க, சொத்து போயிடுச்சு, பத்து போயிடுச்சு. சரி, இவனுக்கு ஆறுதல் கொடுக்க ஒரே ஒரு மனைவியை உயிராக வச்சுருந்தா அந்த மனைவி என்ன பண்ணுறா, என்னையா நீ இன்னும் பெரிய மேலாம் வேலை கட்டினுக்கிற, நீ இவ்வளோ செஞ்ச ஆண்டவரை நீ இன்னும் இது பண்ணினுக்கிறியா, நீயே 4 வார்த்தை திட்டிட்டு நீயே செத்துப்போ, நானும் ஒரு வேளை செத்து போனா நான் செத்து போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அவன் சொல்கிறான், நீ தான் பைத்தியக்காரி, நீ என்ன பார்த்து பைத்தியம்னு சொல்கிற, ஏன்னா நீ வெளியே பார்க்குறதெல்லாம் உனக்கு டார்மாராகுது, ஆனால் என் உள்ளே எல்லாம் சூப்பராக இருக்குது. காரணம், எனக்கு தேவன் உள்ளே ஒழுங்கு பண்ணி நிற்கிறார். ஆமேன். நான் வெளியே பார்த்து நிற்கிறீங்க, நீங்கள் எல்லாம் வெளியே பார்க்குறீங்க, அதெல்லாம் அழகாக இருக்குது அல்லது அழகாக எல்லாம் நினச்சினுக்கிறீங்க. தேவன் என்னை உள்ளே பார்த்துன்னு ஒழுங்கு பண்ண வேண்டியதை ஒழுங்கு பண்ணி கொண்டு இருக்கிறார். என்னை அவர் உருவாக்கி கொண்டு இருக்கிறார். எனக்குள்ளே எங்கெங்கெல்லாம் இருள் இருக்குதோ அங்கெல்லாம் வெளிச்சமாக்கி கொண்டு இருக்கிறார். ஏன் தெரியுங்களா, உள்ளே இருக்கிறது தான் வெளியில் வரும், உள்ளே இருக்கிறது தான் கண்களுக்கு முன்பாக ஆசீர்வாதமாக தெரியும். அப்போ தேவன் அவனுக்குள்ளார அவர் செய்து கொண்டு இருக்கிறார். அப்போ தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை மேலோட்டமாய் கொடுத்து விட்டு உங்களையும் என்னையும் சமாதானப்படுத்தி சந்தோஷப்படுத்தி விட்டு ஓடுகிறவர் கிடையாது. அவர் என்னுடைய வாழ்க்கையில் பூரணமாக அவர் நல்ல கிரியையை அதை ஆரம்பித்து முடிக்கிறவராக அவர் இருக்கிறார். தேவன் குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறவராக இருக்கிறார். வாழ்க்கை இன்னைக்கு உடைக்கப்பட்டிருக்கிறது. வாழ்க்கை இன்னைக்கு தாறுமாறாக இருக்குது. கூரை இன்னமும் அழகாக இருக்குது, செவுரு இன்னமும் அழகாக இருக்குது, சூப்பராக கலர் அடிக்கப்பட்டு இருக்கிறது. வெளியேந்து பார்க்கும்போது எல்லாமே பிரகாசமாக இருக்குது. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே கதவு திறந்து உள்ளே போனால் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சம்மந்தம் கிடையாது, பிள்ளைக்கும் பெற்றோருக்கும் சம்மந்தம் கிடையாது. பிள்ளைங்க தாறுமாறாக தான் தோண்டித்தனமாக தங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிச்சுக்கிறாங்க. வெள்ளை கருப்போடுக்குது, கருப்பு வெள்ளையோடுக்குது, இந்தியா அவங்களோட கூட அவன் இவனோடு கூட எப்படியோ கலந்து பிரியாணியை போல் கிண்டி வச்சு வாழ்க்கையை வாழ்ந்து ஒரு தலைமுறையை எதையாவது பண்ணி கொண்டு இருக்கிறோம்.
அப்போ உள்ளா இருக்க அந்த அந்த குடும்பம் உடைஞ்சு போயிருக்கு. யோபுனுடைய வாழ்க்கையில் அப்படி தாங்க இருந்துச்சு. ஒரே நாளில் எல்லாவற்றையும் இழந்துட்டான். ஆசையாக பாருங்க, எனக்கு ஒரு இன்றைக்கி என்ன நிறைய சாட்சியாக போயிருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பாஸ்டர், ஒரு பாம்பேயில் இருக்கிறார். ரொம்ப கஷ்டப்பட்டு, எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் நிறைய பேசிக்கிறேன் அவர்கிட்ட. 2 பிள்ளைங்க தாங்க அவருக்கு, ஒரு பையன் ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு ஒரு 17 வயசு இருக்கும், இல்லை 16-17 வயசு இருக்கும். அந்த பையன் ஒர்ஷிப் பண்ணுவார், மகன் ஒர்ஷிப் பண்ணுவார், பொண்ணு தான் பியானோ போடும். நல்ல ஒரு ஊழியக்காரர். பாம்பேயில் போய் கஷ்டப்பட்டு ஊழியம் செஞ்சு அடியை உடைய ஏமாத்தலாம் வாங்கிக்கிங்க. இப்போ தான் சபைக்கு இப்போலாம் ஓரளவுக்கு ஒழுங்கு பண்ணி ஒரு 100 ஆத்துமாக்களோட உட்காந்து அன்றைக்கி கடைசியாண்ட பேசும்போது, பாஸ்டர் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் பாஸ்டர், இப்போ தான் ஒரு எனக்கு போராட்டங்கள்லாம் முடிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது, திடீர்னு ஃபேஸ்புக்கில் அவருடைய மகள் இறந்து போனால் அடக்கம் அன்றைக்கி நடக்குது. நான் முதல்ல சொல்கிறேன் அவங்கக்கிட்ட, நம்பவும் முடியல. நானும் ஃபோன் மேலே ஃபோன் அடிக்கிறேன், அவர் எடுக்கவே இல்லை. அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் அடிச்சிருந்தார். 14 வயசு பொண்ணு, 14 to 15, 16 இருக்கும், அழகான பொண்ணு, ஊழியம் செய்கிற பொண்ணு, இறந்து போச்சு. நானும் என்ன பண்ணேன், அவருக்கு அடிச்சு எடுக்கல. அப்புறம் அவர் மூலிமா எனக்கு வேறு ஒரு சில பாஸ்டருங்களாம் ஃபோன் அடித்து கேட்கும்போது சொல்கிறாரு, ஏதோ அந்த புள்ளிக்கு உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட எடுத்துன்னு போனாங்களாம். அந்த டாக்டர்கிட்ட உள்ளே போயிட்டு இவர் வெளியே உட்காந்துங்கிறாரா, செத்து போச்சுன்றாராம். அவர் மறுநாள் அந்த நாத்திக்குமே ஆராதனை நடந்திருக்கு, யார் பண்ணாங்கன்னு தெரில. எனக்கு மன கஷ்டமாகிடுச்சு. நல்ல பொண்ணு, 2 பொண்ணு தான். அவர் எவ்வளோ சந்தோஷப்பட்டுருப்பார் இல்லை, ஒரு பையன் ஒரு பொண்ணு. அந்த ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா அப்படி கணவன் மனைவி இந்த பக்கம், பொண்ணு இந்த பக்கம், பையன் பார்க்கும்போது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். நல்ல ஒரு எனக்கு பார்த்து பார்த்து மனசு வேதனை ஆகிடுச்சு. ஆண்டவரே என்ன இது தருதலை மாதிரி பிள்ளைங்க சுற்றி கொண்டு இருக்கிறது. அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைங்களாம் இருக்குது, அதுங்கெல்லாம் நல்லா இருக்குது. ஊழியம் செய்கிற பிள்ளையாச்சே, நல்ல பிள்ளையாச்சே, இதுக்கு ஏன் அப்படி வந்துச்சு, இதுக்கு ஏன் வந்துச்சு அப்படின்னும் போது ஒரு 15-20 நாளுக்கு அப்புறம் அவர் இந்த ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு போடுறார். அதில் சொல்கிறாரு, நான் சித்தப்பரமை பிடிச்ச மாதிரி ஆகிட்டேன், நான் வீட்டுக்குள்ளே போனால் நீ என்னை கூப்பிட்ற மாதிரி இருக்குது, அங்கே வந்து போனால் நீ என்கிட்ட வந்து பேசுகிற மாதிரி இருக்குது, அங்கே வந்து போனால் எனக்கு டம்னு அப்பா துண்டு இருந்தாங்கப்பான்னு சொல்கிறீங்க, நான் வெளியே போனால் எனக்கு சாவியை கொண்டு வந்து கொடுக்குற, மகளே 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 கதறாரு, கண்ணீர் விடுறாரு. எனக்கு அதை படிக்கும்போது எனக்கு அழுகுறோம் அப்படியே. நான் ஏன் அப்படின்னா, இன்றைக்கி அந்த வாலிப பிள்ளையை வச்சுன்னுக்கிறவங்களுக்கு தெரியலைங்க, புரியல. பாருங்கள், அந்த இழப்புன்றது நம்ம எனக்கே கண்ணு கலங்கத்தனா அந்த மனுஷங்க எப்படி இருந்திருக்கும். ஒத்த பொண்ணுங்க. அவர் சொல்கிறார், நான் ஒரு வேளை அந்த குழியில் இறங்கி நீ உயிராக இருந்திருக்கலாமே, ஒருவேளை கடவுள் என்கிட்ட வந்து அந்த புள்ளையை நான் எடுத்துக்க போகிறேன், அதுக்கு பதில் நீ அந்த இடத்துக்கு போறியான்னு கேட்டால் நான் எடுத்துக்கோங்க ஆண்டவரேன்னு சொல்லி கொடுத்துருப்பேன், நீங்கள் என்கிட்ட கேட்காம போயிட்டீங்களே. அழுவுறார் அந்த பதிவில். அவர் சொல்கிறேன், எனக்கு என் உயிர் போதும், நான் எல்லாத்தையும் சாதிச்சிட்டாண்டவர், ஓரளவுக்கு செஞ்சுருக்கிறாண்டவரே, நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமே. சரி, ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போதாவது என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருந்தீங்கன்னா நான் என் உயிரை கூட கொடுத்துருப்பாண்டவரே, என் பிள்ளையை நீங்கள் காப்பாற்றிருக்கலாமே. இப்போ அவர் கேட்குறாரு, நான் எப்படி போய் நின்று நான் ஊழியம் செய்வேன், புரிதுங்களா, எப்படி நான் செய்வேன். நாங்களும் அந்தமாரி பல நாள் கேட்டுருக்குறோம், எப்படி ஊழியம் செய்கிறது. உன் வீட்டிலே ஒன்று வச்சுன்னுக்கிறியாடா, நீ வந்து ஊரில் இருக்கிறவங்களாம் நீ ஜெபம் பண்ண போறியா அப்படின்னு. நானும் அது எனக்கு படித்ததுலேருந்து எனக்கு அப்படியே இருதயம்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவங்களுக்கு யாருக்கும் தெரியாது, இப்போ தான் தெரியும். அப்போ தேவன் ஆனால் அந்த பதிவில் கடைசியாக அவர் முடிக்கிறார், ஊழியக்காரர்களே இங்கே உங்கள் வாழ்க்கையில் எதையும் நம்பி இருக்காதீங்க, எது மேலேயும் அதிகமான பாசம் வைக்காதீங்க, ஏன்னா எல்லாமே ஒரு நாள் உங்களை விட்டு கடந்து போகும். தேவன் கொடுத்த ஊழியம் மட்டும்தான். அதுதான் நான் என்னோடய வாழ்க்கையில் அதிகமாக என் மனைவிட்ட சொல்கிறது. ஊழியம், சபை, குடும்பம், இது சபை தான், குடும்பம்லாம் அடுத்தது தான். அப்போ பாருங்கள் அந்த மனுஷன். அப்போ இன்றைக்கு யோபுனுடைய சூழ்நிலை அதாங்க. யோபு நினச்சிருப்பான்ல, 10 பிள்ளைங்களை கொடுத்தீங்களா ஆண்டவரே, இன்றைக்கி ஒரு பிள்ளையாவது வச்சுருந்தீங்கன்னா நான் இப்படி சொரிஞ்சின்னு இருக்கும்போது என் முதுகில் சொரியத்துக்காக அந்த பிள்ளை இருந்திருக்குமே, அட தண்ணி தாகமாக இருக்கும்போது எனக்கு ஏதாவது உதவியாக இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி அவன் இழந்து கொண்டு இருக்கான். அவனுடைய வலி சரீரத்துக்கு வெளியே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, சரீரத்துக்கு உள்ளே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ கூடவே ஒரு வலி, அதை நான் சொன்ன பாருங்க. அவங்க மனைவி அவன் வந்து சொல்கிறா, நீர் இன்னும் உடைய உத்தமத்தில் உறுதியாக நீ நிற்கிறீரோ, உன்னோட உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறீரோ. உங்களை யாருன்னா பார்த்து சொல்லியிருக்கிறாங்களா, என்ன சபன்னு ஓடிட்டுறிய, என் பார்த்தாலும் சபன்னு ஓடுறிய, என்ன உனக்கு ஆண்டவர் செஞ்சுட்டாரு, அங்கே பார், இதோ இங்கே பார், அதோ அங்கே பார், இங்கே பார், ஒன்றை பார்,
சொல்லியிருக்கிறாங்களா? அவங்க மனைவி வந்து சொல்கிறாங்க, நீ வந்து இன்னும் உத்தமத்தில் இருக்கிற, உன் தேவனை தூஷித்து உன் ஜீவனை விடு அப்படின்னு சொல்கிறான். நாம் என்ன பண்ணியிருப்போம் அந்த இடத்துல? நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ஆமாம் நீ சொல்லுது ஒரு வகையில் நியாயம்தாம்மா, 10 பிள்ளைங்களும் எடுத்துக்கினார் ஆண்டவர், எல்லாத்தையும் எடுத்துக்கினாரு, என்னையா சாவடிச்சு தான் பரவாயில்ல, என்னை மட்டும் ஏன் உயிராக விட்டுருந்தாரு, என் பிள்ளைங்களுடைய அடக்கத்தெல்லாம் நான் பார்க்கணுமா, அவங்க செத்து போனதெல்லாம் நான் பார்க்கணுமா, நீ என் குத்துக்கொள்ள மாதிரி இருக்கிறிய, உன்னையும் எடுத்துருந்தாலும் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நினச்சிருந்துருக்கலாம் தானே. ஆனால் அவன் சொல்கிறான், பைத்தியக்காரி நீ, அவர்கிட்ட இப்படி வாங்கும்போது சந்தோஷமாக இருந்தா தானே, இப்படி கொடுக்கும்போது உனக்கு கஷ்டமாக இருக்குதா? இப்படி வாங்கும்போது வாங்கினோம், கொடுங்கன்னு வாங்கினேன், இப்படி கொடுக்கும்போது அவன் சொல்கிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அப்போ அந்த இடத்துல அவனுடைய விசுவாசம் என்னன்னு சொன்னால், எனக்கு உரியது எல்லாமே என்னுடையது இல்லை, அது தேவன் எனக்கு இலவசமாய் கொடுத்தார், அந்த இலவசமாய் கொடுத்ததை அவர் எடுக்கவும் தெரியும், எடுத்ததை மறுபடியும் எனக்கு கொடுக்கவும் தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த சூழ்நிலையில் அவன் வெளிப்படுத்தின ஒரு பெரிய விசுவாசமான வார்த்தை. ஒருவேளை இயேசு கிறிஸ்து அவன் பக்கத்தில் நின்று நான் சொல்லியிருப்பாரு, மகனே உன் விசுவாசத்தை நான் கண்டேன், இதோ உன்னுடைய ஆயுசு நாட்களை ரெட்டிப்பாய் கூட்டி கொடுக்குறேன் அப்படின்னு ஒருவேளை இயேசு சொல்லியிருக்கலாம். அவன் இங்கே சொல்லும்போது அவனை பாராட்ட யாருமே இல்லை, அவங்க மனைவி கூட இல்லை பாருங்கள். அப்போ தேவன் பாருங்களேன், உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இல்லாமல், அவருடைய ஒரு திட்டம் இல்லாமல், உங்கள் தலையில் இருக்கிற ஒரே ஒரு முடி கூட அது கீழே விடாது. விசுவாசத்தை நீங்கள் கரையில் தட்டுங்களேன். அப்போ நம்ம சபையிலையும் சரி, குடும்பத்துலேயும் சரி, பொருளாதாரத்துலேயும் சரி, பிள்ளைகள் மத்தியிலையும் சரி, ஏதோ ஒன்றை என் தேவன் எடுக்கிறாருன்னு சொன்னான், அவர் எடுத்ததை பார்க்கலாம் கொடுக்கிறது பல மடங்காக அது இருக்கும். ஆமீன். நாங்கள் நிறைய எங்கள் மகனை குறித்து ஒரு சில காரியங்களை பேசினாலும், நான் சோர்ந்து போய் பேசினா எங்கள் மனைவி உற்சாகப்படுத்துவாங்க. அவங்கள சில இடத்துல வந்து ஏதாவது ஒன்று சொன்னால் நாங்கள் சொல்லுது இதுதான், இங்கே பாருமா உன்னால் என்னால் என்ன முடியும் அதை செய்வோம், மீதியை செய்கிறதுக்காகத்தான் தேவன் இருக்கிறார். ஒருவேளை தேவன் அதை செய்யலைன்னாலும் கவலை கிடையாது. நான் எது வரைக்கும் கவலைப்படுவேன்? கண்ணு திறந்துக்கிற வரைக்கும் தான் கவலைப்பட போகிறேன். கண்ணு மூடிட்டா அதுக்கப்புறம் நடக்கிறது எதுவுமே எனக்கு தெரியாது, ஆனால் தேவனுக்கு தெரியும். ஆமீன். அப்போ ஒவ்வொருவருக்காகவும் தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார், ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார், ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். பாருங்கள், உங்களுடைய தலையில் இருக்கிற ஒரு முடி, நீங்கள் தலை குளிக்கும்போது எத்தனை முடி கீழே விழுதுங்க? நீங்களா நான் கவலை தானே படுறோம், ஆனால் ஆண்டவர் நீங்கள் குளித்து முடிச்சுட்டு வந்த பிறகு அதை ஒன்றையும் எடுத்து எண்ணிக்கிறாராம். இது யோசனை பண்ணியிருக்கிறீங்களா சகோதரிகளே? எண்ணி இருக்கிறீங்களா? பொய் சொல்லாதீங்க. நீங்கள் தலை குளித்தவொடனே கீழே ஊந்த முடிய எண்ணிக்கிறீங்க. ஆமாம், ஆண்டவர் எண்ணினுக்கிறாராங்களாங்க. அவருக்கு என்னத்தான் வேலை பாருங்கள். அவர் எவருக்குள்ள ஊர்பட்ட பிஸி. குளிச்சுட்டு வந்த பிறகு ஒவ்வொரு முடியும் எடுத்து எண்ணி பார்க்குறாரு. அவர் பார்க்குறாரு, என் புள்ள முகத்தை உடம்புலேருந்து இவ்வளோ முடி விழுந்துருக்குதா? அப்போ அந்த இது எதுவும் ரொம்ப விளையாட்டுத்தனமாக நான் சொல்கிறேன், ஆனால் அதுதான் உண்மை. ஏன்னா ஆண்டவர் சொல்ல உன்னுடைய தலை முடிகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் எண்ணி வச்சிருக்கிறாங்களாங்க. அப்போ மீண்டும் அவனுக்கு பிள்ளைகள் கொடுக்கப்படுகிறார், மீண்டும் அவனுடைய குடும்பம் கட்டி எழுப்பப்படுது. அப்போ சகோதரியை பாருங்களேன், உங்களுடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்படுவதற்கு ஒரு சின்ன ரகசியத்தை தான் தேவன் வச்சிருக்கிறார். என்ன தெரியுங்களா? அவருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியதை நீங்கள் கொடுங்க, அவருக்கு நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்க, அவர்கிட்ட நீங்கள் பார்க்க வேண்டியதை பாருங்கள், அவரை நீங்கள் உயர்த்த வேண்டியதை உயர்த்துங்க, அவரை மகிமைப்படுத்த வேண்டியதை நீங்கள் மகிமைப்படுத்துங்க. தேவன் உங்களுக்கு பின்னாடி இல்லை, உங்களுக்கு முன்னாடி இருந்து நீங்கள் மகிமை அடையக்கூடிய காரியங்களை அவர் செய்து கொண்டே போவார். நல்ல காரியங்களை தட்டுங்களேன். யோபு பாருங்களேன், முக்கி அவங்க ஃப்ரெண்டுங்க கிட்ட பேசினிருந்தான். தேவனை குறித்து நிறைய சாட்சி கொடுத்தான், தன்னை குறித்து பலவீனமாக பேசிக்கொண்டு தான் இருந்தான். ஆனால் தேவன் அவங்க ஃப்ரெண்டுங்கிட்ட பேசலை, தேவன் யோபுக்கிட்ட பேசலை, யோபு மனைவி கிட்ட பேசலை, ஊரார்கிட்ட பேசலை, எட்டுக்கிட்டே போயிட்டார் தேவன். யார்கிட்ட போயிட்டாருங்க? யாருக்கிட்ட பேசுனா வேலை நடக்குமோ அங்கேயே பேசிட்டாரு. தேவன் யார்கிட்ட பேசினாரு? சாத்தாங்கிட்ட பேசிட்டாரு. பிச்சு போடுவோம் மிச்சி, என் பிள்ளை மேலே கையை வைக்கக்கூடாது. வைக்கல, 2வது முறை மறுபடியும் சொல்கிறான், சரி நீ கைகள்லாம் வச்சுக்கோ, என்ன வேணால் பண்ணிக்கோ, ஆனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிச்சு, ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்கணும், உயிரில் மட்டும் நீ கையை வைக்கக்கூடாது. அப்போ பாருங்கள், தேவன் நம்முடைய உயிர் மேலே எவ்வளோ கவனமாக இருக்கிறார்.
ஆமென். அப்போ இன்னைக்கு அந்த யோபுனுடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம், அவன் எல்லாவற்றையும் இழந்தாலும் அதை திரும்பி எனக்கு கொடுப்பார் என்கின்ற அந்த நம்பிக்கையை மாத்திரம் அவன் இழக்காமல் இருந்தான். அதனால தான் வசனம் சொல்லுது, தன்னுடைய வாயினால் அவன் தேவனை தூஷிக்காமல் இருந்தான். கரங்களை தட்டுங்களேன். பிள்ளைகள் எல்லாரும் மரித்து போனாங்க, அவனுடைய வாழ்க்கை இடிந்து போனது. அவனுடைய வாழ்க்கையில் மறுபடியும் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கக்கூடிய வல்லமையோ அதற்கு தேவையான பெலனோ கூட அவனுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் அவனுடைய சரீரத்தில் இருக்கிற ஆரோக்கியத்தை இழந்து போனதை கொடுத்து அவனை ஆசீர்வதித்து, அப்பா இதோ நீ உன்னுடைய மனைவியை மறுபடியும் போய் பிள்ளைங்களை பெற்று எடுத்து வளர்த்து நீங்கள் வாழ்ந்துக்குங்கடா என்று சொல்லாமல் அவன் இழந்து போனதை கொடுக்காமல் 42:13 அவன் இழந்து போனதை ரெட்டிப்பாக கொடுத்தது எல்லாமே வெளியில் இருக்கிறது. ஆனால் 7 குமாரர்கள் மறுபடியும் பிறந்தாங்க, 3 குமாரத்திகள் மறுபடியும் பிறந்தாங்க, ஒரே ஒரு மனைவி மட்டும்தான் அப்படியே இருந்தாங்க. ஆனால் அவன் இழந்து போனதை, அதனால தான் அந்த வசனம் தெளிவாக சொல்லியிருக்கோம், என்னத்தை இழந்துட்டான்னு சொல்லிட்டு, யோபினுடைய முன் நிலைமையை பார்க்கிலும் பின் நிலைமை ஆசீர்வதித்தார், ரெட்டிப்பாய் கொடுத்தார், கடைசியாக இருக்கும். அப்போ தேவன் அவனுக்கு மறுபடியும் 7 பிள்ளைகளை 3 குமாரத்திகளை கொடுத்து அவனை ஆசீர்வதித்து நீங்கள் பார்க்க முடியும். அப்போ இன்றைக்கி சகோதரனுடைய உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதோ இழந்து போயிருக்கிறீங்க, உங்கள் குடும்பம் எங்கே உடையப்பட்டிருக்கு, அன்புனால் உடைக்கப்பட்டிருக்கா உங்களுடைய குடும்பம், அல்லது சமாதானம் இல்லாமல் உடைக்கப்பட்டிருக்கா, ஐக்கியம் இல்லாமல் உடைக்கப்பட்டிருக்கா, கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு பரஸ்பரம் ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கா, பெற்றோர் பிள்ளைகள் மத்தியில் ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கா, ஏன் வேலை ஸ்தலத்தில் ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கா, சகோதரன் சகோதரிகளுக்குள்ளார ஒரு சிலர்லாம் பாருங்களேன், ஏதோ ஒரு தப்பை வச்சுன்னு அப்படியே பெரிய இன்னும் அந்த உலகத்தில் நம்ம 2555 வருஷம் வாழ்ந்து இல்லை 2555 வருஷம் வாழ போகிறோம். அதில் நான் உன்கிட்ட பேச மாட்டேன், நீ என்கிட்ட பேசுகிறேன், ஏன் மூஞ்சி எப்படி திருப்பினு, ஊ மூஞ்சி அப்படி திருப்பிக்கின்னு ஒன்றே சாதிக்க போகிறது கிடையாது. நைட்டு படுத்து நீ காலைல எழுந்திரிச்சு மூச்சு விட்டா உன் கௌரவம் மேன்மை பெருமை எல்லாம் நீங்கள் கையை வச்சு பார்த்து மூச்சு வருதான்னு செக் பண்ணால் நீங்கள் உயிராக இருக்கிறீங்க. நான் கையை வச்சு பார்த்து உயிராகிறீங்களா இல்லையான்னு சொல்லி பார்த்தா என்ன அர்த்தம், இவ்வளோ தான் வாழ்க்கை, இவ்வளோ தான் வாழ்க்கை. இதில் என்றைக்கோ ஒரு தப்பு பண்ணுவோம், அந்த மனுஷன் தவறு பண்ணுவோம், அந்த தப்பை தூக்கி வச்சுன்னு மூஞ்சிக்கு முன்னாடி வச்சுக்கின்னு மூஞ்சி கொடுத்து பார்க்காம அதை கொடுத்து பார்க்காம இதிலெல்லாம் கௌரவம் கிடையாது. இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்க போகிறான், காட்டி கொடுக்க போகிறான். என்னன்னு சொன்னாருங்க, அவனை பார்த்து வாடா அப்படின்னார, சிநேகிதனே சிநேகிதனேன்னு சொல்கிறார், காட்டி கொடுக்க போகிறான். இப்போ பிரதர் என்னை அடிக்க போகிறாருன்னு நல்லா தெரிஞ்சு சிநேகிதனே வாப்பா அப்படின்னு சொல்லுவேன்னா, போன வாரம் அவர் தான் மாட்டினார், அவரை வச்சு தான் ஒரு உதாரணம் சொன்னோம். சொல்ல மாட்டான். ஆண்டவர் பாருங்கள் கட்டி பிடிக்கிறாரு, அவன் முத்தம் கொடுக்க வரான், ஆண்டவர் கண்ணத்தை காட்டுறாரு. அதுதாங்க அன்பு. ஆண்டவர் சொல்கிறாரு அன்பு என்ன பண்ணுமா, அது அன்பு சகல பாவங்களையும், மாமா அன்பு தாங்க எல்லாத்தையும் மூடுங்க, புரிதுங்களா? அன்பு சகல பாவங்களையும் மூடும். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகிக்கும். ஒன்றும் கிடையாதுங்க. மனுஷனுடைய ஆயுட்காலம் மோசேஸ் சொல்கிறார் எத்தனை வருஷமா, 50 60, அது பலத்தின் மிகுதினால 80. இப்போ ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க எல்லாருமே ஒரு 100 வயசுக்கெல்லாம் வாழ்வோமா. நம்ம வாழ்க்கை, நானே என்னுடைய வாழ்க்கையில் பாதி ஓடிச்சு, இன்னும் பாதி தான் இருக்குது. இந்த பாதிக்கு தான் மீதி போராட்டம். இதில் என்னமோ பெரிய பெருமை, இதில் என்னமோ பெரிய கஷ்டம், இதில் என்ன மூஞ்சி தூக்கி வச்சுருக்கேன், இதில் நான் ஒன்றும் மதிக்க மாட்டேன், நீ என்ன மதிக்க மாட்டேன், நீ என்ன ஏமாத்த, நான் ஒன்றும் ஏமாத்த, நட போங்கடா. ஏமாத்துறதுக்கு ஒரு காலம், சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு காலம், இழக்க ஒரு காலம், இழந்ததை பெற்றுக்கொள்ள ஒரு காலம். பைபிளில் வசனம் இருக்குது. நீ இழந்ததை பார்த்துனுக்கிற, நம்ம என்ன பண்ணுவோம், பெற்றுக்கொள்றத பார்த்துக்கொள்ள போவோம். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் குடும்பத்தை நான் கட்டி எழுப்புவேன், உங்களுடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை நான் கட்டி எழுப்புவேன்.